அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் கூறுவது. இது ஒரு ஆண் பிறப்பு ஜாதகங்க. சூரியனும் புதனும் கடகத்தில் இருக்கு, சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்கு, குரு செவ்வாய் கன்னியில் இருக்கு, சனி வக்கரமா மகரத்தில் இருக்கு, ராகு கும்பத்தில் இருக்கு. இந்த பிறப்பு ஜாதகத்தில் லக்கணமும் சந்திரனும் போடப்படவில்லை. அது எல்லாமே பலன் நாம் பார்க்குறோங்க. ஜாதகரை குறிக்கும் குரு கன்னியில் செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. அப்புறம் சூரியனோட புதன் சேர்ந்திருக்காரு. சூரியன்னா மாநில அரசு, செவ்வாயினா மத்திய அரசு, சுக்கிரன்னா கருவூலம், கேதுன்னா பணம் மறைக்கப்பட்டது அரசு கருவூலம், சுக்கிரனா கேது பணம் மறைத்து வைக்கப்பட்ட இடம் அரசு கருவூலம். இது என்னங்கிறது விளக்கம் உங்களுக்கு பின்னாடி வருங்க. இந்த ஜாதகத்தில் மகரத்தில் சனி வக்கர நிலையில் இருக்காது. சனிக்கு 2ல் ராகு, தொழில்காரகன் சனி ராகுவை நோக்கி போகிறனால ஜாதகர் ஆரம்பத்தில் தொழிலில் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுங்க. குறைந்த ஊதியத்தில் தான் வாங்கியிருக்காது. அடுத்து கடகத்தில் சூரியன் புதன் இருக்காங்க. சனி ராகுவை கடந்த பின் கடகத்தில் உள்ள சூரியன் புதனை தொடுகிறார். அப்போ கடகம் எல்லா அறிவும் புதனும் இருக்குது. ஆகவே ஜாதகருக்கு நிறைய அறிவு திறமை கொடுத்தது. பிறப்பு சனி வளர் ஜாதகப்படி மகரத்திலிருந்து சிம்மத்துக்கு வர சுமார் 20 வருஷம். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் 2.5 வருஷங்க. 8 வீட்டை தாண்டி வரணுன்னா 2.5 + பெருக்கல் 8 20 வருஷம் ஆகுது. ஜாதகருக்கு 20-21 வயசில் அரசு கருவூலத்தில் வேலை கிடச்சிதுங்க. இந்த பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறாரு. தொழில்காரகன் சனிக்கு 7ல் சூரியன். சூரியன்னா மாநில அரசுங்க. வக்கர சனி நின்ற ராசிக்கு தொடர்பு கொடுக்கும். அதாவது வக்கர நின்ற ராசிக்கு தொடர்பு கொடுக்கும் வீடுகள் 4ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு. மகர சனிக்கு 4 மற்றும் 12ஆம் வீட்டில் கோள் இல்லை. 8ஆம் வீட்டில் சுக்கிரன் கேது இருக்குது. சுக்கிரன்னா பணம், கேதுன்னா மறைக்கப்பட்ட இடம். சூரியன் வீட்டில் உள்ள கேதுவை சூரியனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரியன்னா அரசு, அரசு வீட்டில் சுக்கிரன் பணம். ஆக அரசு பணம் வைத்திருக்கும் இடமான கருவூலத்தில் ஜாதகருக்கு வேலை கிடைத்தது. அதாவது ட்ரெஸரியில் அவருக்கு வேலை கிடைக்கிது. ஜாதகருக்கு 40-43 வயசு நடைபெற்ற காலத்தில் குரு தனது சுற்றில் 3வது சுற்று முடிந்து 4வது சுற்றில் மகரத்தில் உள்ள சனியை தொடும்போது பிறப்பு ஜாதக ராகு தனது 2 சுற்று முடிந்து 3வது சுற்றில் மேசத்தில் பயணம் செய்யும்போது சிம்மத்தில் உள்ள சுக்கிரனுக்கும் கேதுவுக்கும் தொடர்பு கொடுக்கிறார். சூரியன் வீடான சிம்மம் உஷ்ணமான வீடு. அந்த வீட்டில் உள்ள சுக்கிரனுக்கு 2ல் கேது. கேதுன்னா கட்டினுங்க, சுக்கிரன்னா மனைவிங்க. ஆகவே ஜாதகரோட மனைவிக்கு மூளைவியாதி கொடுத்தது. சுக்கிரன் கேதுவுக்கு அடுத்த வீட்டில் செவ்வாய் இருந்தால் அறுவை சிகிச்சை செய்து மூளைவியாதியை குணப்படுத்த வேண்டிய நிலையை கொடுத்ததுங்க. பிறப்பு ஜாதகத்தில் குறிப்பிட்ட நோய்க்கான கோள் அமைப்பு இருந்து அந்த அமைப்புள்ள கோளுக்கு கோச்சார சனி மற்றும் கோச்சார ராகுவின் தொடர்பு கொடுக்கும்போது குறிப்பிட்ட நோய் வரும். இது பிருகுநந்தி நாடியோட விதி. அதாவது ஜாதகரோட மனைவிக்கு மூல நோய் வந்துருச்சு, அதை சரி பண்ணிடுறாங்க. ஜாதகருக்கு 2ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் இருக்காங்க. அப்போ 2 ஆண் குழந்தைகளுங்க. அந்த 2 ஆண் குழந்தைகள் பேரும் புகழோட அதிக புத்திசாலித்தனத்தோட இருக்காங்க. அவ்வளோதாங்க இதுக்கு உண்டான பலன். அதாவது சுக்கிரனுக்கு 2ஆம் வீட்டில் குருவும் செவ்வாய் இருக்கிறதுனால குரு செவ்வாய் 2மே ஆண்க. அந்த 2 ஆண் குழந்தைகளும் ரொம்ப புத்திசாலித்தனத்தோட பேரும் புகழோட இருக்காங்க. இதுதான் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் சொன்னது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய்
அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.